இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை 2023 வருடம் கடைசி மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தர் இம்மட்டுமாய் 2023 வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்மை அருமையாய் கரம் பிடித்து வழிநடத்தின தேவன், நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன், நம்மை பாதுகாத்த தேவன், நம் தேவைகளை எல்லாம் சந்தித்த தேவன், தூங்காமல் உறங்காமல் நம்மை கண்ணையுமே காப்பது போல காத்து வழிநடத்தின தேவன் இந்த கடைசி மாதம் வரைக்கும் நம்மை பாதுகாத்தவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வருகிற வாரம் இயேசு மகாராஜா பிறந்த தினத்தை, கிறிஸ்மஸ் நன்னாளை கொண்டாட இருக்கிறீர்கள் அல்லவா? அதற்கு முந்தின வாரமாக இது இருக்கிறதுனால இந்த உலகத்தில் போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் பலவித பாடுகளின் மத்தியிலும் நம்மை அவர் செட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாத்த தேவன் 2024 வருடத்திலிருந்து அவருடைய வருகையின் நாள் மட்டும் நம்மை பாதுகாப்பதற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்முடைய கரங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய கரங்களை அவர் கரத்தினால் பிடித்து வழிநடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும் அத்தனை பாடுகளும் ஒரு நொடி பொழுதில் மறைந்து போகும். ஆமென் அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் 2024 வருடமும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு மகிமையின் ஆண்டாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், சந்தோஷம் ஆபத்துக்கள் இல்லாத ஒரு ஆண்டாய், தீர்க்காயுசை கொடுக்கிற ஒரு ஆண்டாய் 2024 வருடம் மலர்வதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒருமனப்பட்டு காத்திருந்து ஜெபிக்கலாமா? வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் புது வருடத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது கர்த்தருக்கு பிரியமான காரியம். இதுவரைக்கும் நீங்கள் என்ன பாவம் செய்து வந்தாலும் கூட அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு எப்பொழுதும் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் ஒருமனப்பட்டு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல், ஆண்டவரே நீர் வாருமையா, எந்தன் கப்பலில் மாலுமியாய், எந்தன் கப்பலில் மாலுமியாய், அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல், ஆண்டவரே நீர் வாருமையா, எந்தன் கப்பலில் மாலுமியாய், எந்தன் கப்பலில் மாலுமியாய், அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு
கப்பல். எத்திசையில் நான் சென்றிட வேண்டும், நான் அறியேனே இயேசுவே. நீரெந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால், நீரெந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால், நிச்சயம் சேர்வேன் அக்கரையில் சென்று, நித்தமும் தேவனை பாடுவேன், நித்தமும் தேவனை பாடுவேன். அலைமோதும் ஆழ்கடலில் அடியேன் நானோர் சிறு கப்பல், அடியேன் நானோர் சிறு கப்பல். சிறு பழுதொன்றும் என்னில் வராமல், தினம்தோறும் என்னை காத்திடும். ஒருபோதும் உம் அன்பை விடாமல், ஒருபோதும் உம் அன்பை விடாமல், அன்பினை எண்ணி துன்பங்களை தள்ளி, விண்ணுலகை எண்ணி பாடுவேன், விண்ணுலகை எண்ணி பாடுவேன். அலைமோதும் ஆழ்கடலில் அடியேன் நானோர் சிறு கப்பல், அடியேன் நானோர் சிறு கப்பல். ஆண்டவரே நீர் வாருமையா, எந்தன் கப்பலில் மாலுமியாய், எந்தன் கப்பலில் மாலுமியாய். அலைமோதும் ஆழ்கடலில் அடியேன் நானோர் சிறு கப்பல், அடியேன் நானோர் சிறு கப்பல். கண்ணீர் நிறைந்த காரிருளில் கரம் பிடித்தென்னை நடத்துமே, பெரும் புயல் வரினும் அரும் துணை நீரே, பெரும் புயல் வரினும் அரும் துணை நீரே. என் சுய பலமல்ல உம் கிருபையே போதும், அடைக்கலம் நீரே என்றென்றுமாய், அடைக்கலம் நீரே என்றென்றுமாய். அலைமோதும் ஆழ்கடலில் அடியேன் நானோர் சிறு கப்பல், அடியேன் நானோர் சிறு கப்பல். ஆண்டவரே நீர் வாருமையா, எந்தன் கப்பலில் மாலுமியாய், எந்தன் கப்பலில் மாலுமியாய். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவரே, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உம்முடைய வார்த்தைகள் கரத்திலிருந்து முத்தாய் உதறுகிற அந்த வார்த்தைகள் உடைய அன்பு பிள்ளைகளுடைய ஆத்மாவில் தங்கி வாசம் பண்ணி அந்த வார்த்தை என்ற மன்னாவை புசித்து கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாய் செய்தி வேளையில கர்த்தர் நீர் கூடவே இருந்து அது மகிழ்வாயோடு வாயாயிருந்து நீங்க பேசி வார்த்தைகளை தந்து, அன்பு மகளை நீங்க நடத்துங்கப்பா, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. இதுவரையும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துங்கப்பா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உத மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் அப்பா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம்.
இந்த மகளை சுற்றி உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமையினால் நிறைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்பிரோஜனமான அடிமை ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாதி ராஜாவே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று பிரத்யட்சமாய் கொடுத்த வேத வசனம் லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையானதொரு பாடல் ஞாபகத்திற்கு வருகிறது. இவர் யாரோ என்று சொல்லவுடன், ஆரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, இயேசுவே ஆத்மநீசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். அன்பான தேவ ஜனமே, 10,000ங்களில் சிறந்த இவர் யாரோ? இயேசுவின் சீஷர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கலந்த பயம், ஆச்சரியம். அவர்களே இவர் யாரோ என்று சொல்கிறார்கள். இவர் நம் கூட இருந்தாலும் கூட சாதாரண மனிதன் அல்ல, தேவ மனிதன். ஏன்னா யாராலும் செய்ய முடியாத அசாதாரணமான காரியங்களை அவர் செல்லும் இடங்களிலெல்லாம், இந்த பூமியிலே அவர் நடந்து திரிகிற இடங்களிலெல்லாம் செய்த தேவன். இப்பொழுதும் கூட காற்றும் கடலும் இவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என்ன நடந்தது? இயேசு தம்முடைய சீஷர்களுடன் ஒரு படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போகிறார். படகில் அவர் பயணிக்கும் பொழுது இயேசுப்பா தூங்கிவிட்டார். திடீரென்று ஒரு சுழல் காற்றினால் படகு அங்கும் இங்கும் அலைக்கப்பட்டதினால படகு மூழ்கும் அளவு தண்ணீர். சீஷர்கள் பயந்து போய் இயேசுவை எழுப்புகிறார்கள். இயேசுப்பா யாரை நோக்கியும் கூப்பிடவில்லை. ஜஸ்ட் உடனே எழுந்து காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் அதட்டினார், அவ்வளவுதான். உடனே அவைகள் நின்று அமைதல் உண்டாயிற்று. யாராலும் செய்ய முடியாத ஒரு அற்புதம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சுனாமியோ வெள்ளமோ பெரும் புயலோ வருகிற பொழுது, அசையாதே, அமைதலாயிரு என்று எந்த ஒரு மனிதனும் சொன்னால் காற்றும் கடலும் அமைதலாகுமா? முடியாது இல்லையா? சுனாமி தமிழ்நாட்டில் வந்த பொழுது நிறைய பட்டணங்கள்ல பெரும் பாதிப்பை உண்டாக்கின வேளையில தூத்துக்குடி பட்டணத்திலே மாத்திரம் ஒரு தீர்க்கதரிசி அதை முன்னறிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதினால தூத்துக்குடியில் சுனாமியின் பாதிப்பு அவ்வளவாக இல்லை. கர்த்தரை நோக்கி ஜெபித்ததினால்தான் இந்த அற்புதம் நடந்தது. அந்த தீர்க்கதரிசியால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை நோக்கி அவர் ஜெபித்ததினால, கர்த்தர் சுனாமி வரும் என்று அவருக்கு முன் அறிவித்ததினால தூத்துக்குடி பட்டணம் சுனாமியிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இயேசுப்பா அமைதியாயிரு என்று சொன்னவுடன் சுழல் காற்றும் கடல் அலையின் கொந்தளிப்பும் அடங்கி போயிற்று. அதை கண்டுதான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை குறித்து யோபு 38வது அதிகாரத்திலே கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுவோட பேசுகிறார். அதிலே அழகாய் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். யோபு 38வது அதிகாரம் 8, 9, 10, 11வது வசனங்களிலே எப்படி காற்றையும் கடலையும் கர்த்தர் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்?
மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, பிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி யோபுவிடம் கர்த்தர் கேட்கிறார். அன்பான தேவச்சனமே, எவ்வளவு அழகாய் தெளிவாய் கர்த்தருடைய படைப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு குழந்தை கற்பத்திலிருந்து வெளிப்படுகிற வேளையில எவ்வளவு அருமையாய் டக்கென்று வெளியே வந்துவிடுமோ அதை போல கடல் அலைகள் பெருவெள்ளமாய் புரண்டு வருகிற வேளையில அதை கதவுகளை கொண்டு அதற்கு ஒரு எல்லையை குறித்து அதை அடைத்தவர் யார் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அதை அடைத்தவர் நான் அல்லவா? அதற்கு எல்லையை குறித்தவர் நான் அல்லவா? அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி அந்த அலைகளின் பெருமையை அடக்கினது நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இங்கே கதவுகள் தாழ்பாள்கள் என்பது கர்த்தர் ஒரு எல்லையை குறித்து, இந்த எல்லைக்கு மேல் கடல் அலைகள், கடலில் தண்ணீர் ஊருக்குள் வராதபடிக்கு ஒரு எல்லைக்கோட்டை அவர் குறித்ததினால அந்த எல்லைக்குள்ளாகவே கடல் அலைகள் அடங்கி போய் நிற்கிறது இல்லையா? எனக்கு அன்பான தெய்வச்சனமே, இம்மட்டும் வா, இதுவரைக்கும் தான் நீர் வர வேண்டும், இதற்கு மிஞ்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெளியே வரக்கூடாது என்று அவர் எல்லையை குறித்த வேளையில அந்த அலைகளின் பெருமை அப்படியே அடங்கி அலைகள் அப்படியே அருமையாய் கர்த்தர் குறித்த அதே இடத்திலே நிற்கிறது அல்லவா? இதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். ஒரு கடல் உள்ள பட்டணத்தில் வசிக்கிறவர்களுக்கு தெரியும். கடல் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான், பறந்து விரிந்த கடலாய் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் கடல் அலைகள் இருக்கும். அந்த கடல் உள்ள பட்டணம் முழுவதும் கடல் அலைகள் சூழ்ந்து நிற்காது, சுற்றி நிற்கும், சூழ்ந்து நிற்காது. அந்த பட்டணத்தை முழுவதுமாய் மூடி போட அந்த கடல் அலைகளால் முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கடல் அமைதியாய் அழகாய் இருக்கும். ஆனால் அந்த கடலிலே சீற்றங்கள் வரும்பொழுது மீனவர்களுக்கு நன்றாக கடலை பற்றி தெரியும். ஆனால் அந்த மீனவர்களால் கூட எதிர்த்து போராட முடியாது. அப்படித்தான் அமைதியாய் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை கொண்ட மனிதர்களால் சூறாவளி போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களால் அதை எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியாது என்று உங்களுக்கு தெரியும். அப்போதான் நீங்க ஏசப்பாவை தேடுவீங்க. உடனே அந்த மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல மாறிவிடும். எனக்கு அன்பான தேவச்சனமே, 124வது சங்கீதத்திலே தாவீதராஜா அழகாய் தெளிவாய் சொல்ல இருக்கிறார். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாவீதராஜா சொல்கிறான். மனுஷருடைய கோபம் எப்படிப்பட்டது, எப்படி பொல்லாங்கு நிறைந்தது என்று. நம்முடைய எதிரிகளுடைய கோபம் நம்மை சூழ்ந்து நிற்கிற வேளையில அவர்கள் நம்மை உயிரோடே கூட விழுங்கியிருப்பார்கள் என்று சொல்லி, அப்ப எப்படி இருக்கும்? நம் ஆத்மாவிலே ஒரு பயம், எப்படி வெள்ளம் பொங்கி பிரவாகிக்குமோ அது போல நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பயம் அந்த மனிதரை குறித்து உண்டாகும். நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி பலவித குழப்பங்கள் நம்முடைய ஆத்மாவில் உண்டாகும். அப்பொழுதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எதிரிகளின் கையிலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை ஒரு நாளும் விடுவதில்லை. இங்கே வெள்ளம் எங்கே வருகிறது? கடலிலே இல்லை, ஆத்மாவிலே. அப்படிப்பட்ட குந்தளிப்பை உண்டாக்குகிற எதிரிகளை அடக்குகிற வல்லமையும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. எனக்கு அன்பான தேவச்சனமே, வெள்ளம் கரை புரண்டோடும் போது நம்மை எப்படி விழுங்கிவிடுமோ அதுபோல மனிதர்களுடைய பொறாமை, எரிச்சல் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடிக்கு இந்த பொறாமை, எரிச்சல் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார். கடலிலே வெள்ளம் என்றாலும் கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார்.
நம்முடைய ஆத்மாவிலே வெள்ளம் புரண்டு ஓடினாலும் அங்கேயும் கர்த்தருடைய பாதுகாப்பு தான் நம்முடைய ஆத்மாவில் ஒரு தெளிவை, சமாதானத்தை கொண்டு வருகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு அருமையான பாடல். கூடுமே, எல்லாம் கூடுமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமதியை இப்படித்தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து மீட்டு கொண்டு வருகிற வேளையில என்ன நடந்தது? அந்த பார்வோனின் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்தது. முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோனின் சேனை, எதிரிகளின் சேனை. எப்படி தப்பு வைக்க முடியும்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள். அவ்வளவுதான். உடனே ஏசப்பா என்ன செய்கிறார்? உன் கையில் இருக்கிற கோலை செங்கடலின் முன்னால் நீட்டு என்று மோசேக்கு கட்டளையிடுகிறார். அவன் விசுவாசத்தோடு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் கையில் இருந்த தேவனுடைய கோலை செங்கடலுக்கு முன்பாக நீட்டுகிறான். உடனே என்ன நடந்தது? செங்கடல் இரண்டாக பிரிந்து வழிவிட்டது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம்! யாராலும் கடலிலே பாதைகள் போட முடியும், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு போடலாம். ஆனால் ஒரு செகண்ட்ல ஒரு கோலை, ஒரு கம்பை கடலின் முன்னால் நீட்டின உடனே அந்த கடல் லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்து போகும்படியாய் இரண்டாக பிரிந்து வழிவிட முடியாது. கர்த்தரால் மாத்திரமே அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களின் எதிரிகளான பார்வோனின் சேனைகளுக்கு முன்பாக கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். செங்கடல் இரண்டாக பிரிந்து வழிவிட்டது. வெட்டாந்தரையை போல் மாறிற்று. அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஜம்மென்று நடந்து சென்றார்கள். சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய சேனையை எழுப்பினாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா என்று சொன்னால் போதும். அந்த எதிரிகள் பயந்து பின்னிட்டு போவார்கள். உங்களுக்கு ஒரு அருமையான வழி கிடைக்கும். நீங்கள் தப்பித்து செல்லும்படியாய், முன்னேறி செல்லும்படியாய், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை மோசேயை பின்பற்றி சென்ற யோசுவாவும் கூட யோர்தான் பெருவெள்ளமாய் புரண்டு வருகிற வேளையில யோர்தான் நதியில ஆசாரியருடைய கால்கள் பட்டவுடனே யோர்தான் குவியலாய் குவிந்து நின்று மறுபடியுமாய் அவர்கள் நடந்து செல்லும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவா ஆசாரியர்கள் நடந்து செல்லும்படியாய் மறுபடியும் வெட்டாம் தரையாயிற்று. எவ்வளவு பெரிய அற்புதம்! காற்றையும் கடலையும் அமர்த்திய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை உலகத்து ஜனங்கள் அறிந்து உணர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவராகிய தேவனால் இப்படிப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளமாய் நடந்தது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால உங்களை சுற்றி பெரு வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட புது வருஷத்துக்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக இந்த
பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில, விசுவாசத்தோடு கூப்பிடுகிற வேளையில அந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் விலகி போகும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அழகாய் நேர்த்தியாய் நடந்து சென்று புது வருஷத்து நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு கப்பல் பிரயாணத்திற்காக கிளம்பி இருக்கிறது. எல்லா பயணிகளும் ஏறிட்டாங்க. தேவையான எல்லாவற்றையும் செக் பண்ணி ஏற்றிட்டாங்க. அந்த கப்பல் சரியான துறைமுகத்திற்கு செல்ல முக்கியமாக தேவைப்படுவது எது? கப்பலை ஓட்டும் கேப்டன். கேப்டன் இல்லைன்னா அந்த கப்பல் நின்ன இடத்திலேயே நிற்கும், நங்கூரம் போட்ட மாதிரி. கேப்டன் தான் அதை திறமையாக ஓட்டி மாலுமிகளை பத்திரமாக அக்கறைக்கு சேர்ப்பார். கப்பலை திறமையாக ஓட்டுகிற கேப்டன்னா மாலுமிகள் எல்லாரும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருப்பாங்க. குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்னாலே, அந்த குறிப்பிட்ட துறைமுகத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே அந்த கப்பல் அலுங்காமல் குலுங்காமல் போக முடியுமா? போகாது. புயல் காற்று வரும், வெள்ளம் வரும், திமிங்கலம் சுறா போன்ற பொல்லாத மீன்கள் வரும். கப்பலையே கவிழ்த்து போடும் அளவிற்கு, ஏன் சுனாமி கூட வரலாம், கடற்கொள்ளையர்கள் வரலாம். இப்படி பல பிரச்சனைகளின் மத்தியிலும் அந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்துவிடும். கேப்டன் அந்த கப்பலை அருமையாய் ஓட்டுவதினால், எனக்கன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை பயணமும் அப்படித்தான். ஆனால் இந்த பயணத்திலே கேப்டன் யாரு? இயேசு மகாராஜா. இந்த பூமியிலே நாம் வாழ ஆரம்பிக்கும் வாழ்க்கை என்ற இக்கரையில் இருந்து பரலோகம் என்ற அக்கறைக்கு செல்லும் வரை நம்மை பாதுகாப்பது யாரு? இயேசு மகாராஜா. இங்கே மேடுகள் உண்டு, பள்ளங்களும் உண்டு, பலவித போராட்டங்கள், தடைகள், கவலைகள், பாரங்கள், நோய் நொடிகள், துஷ்ட மிருகங்கள், சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், எதிரிகள் உண்டு. இவை எல்லாவற்றையும் ஜெயித்துதான் அக்கறை சேர முடியும். அந்த கப்பல் பயணத்திலே நடுக்கடலிலே இக்கட்டு வருகிற நேரத்திலே இந்த கேப்டனைத்தான், ஏசப்பாவை நோக்கிதான் கூப்பிடுவோம். சாதாரண கப்பல் பிரயாணத்திலே ஓடி வந்து உதவி செய்வார். சங்கீதம் 107, சங்கீதம் 28 வசனத்திலே அப்படித்தானே இருக்கிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்? அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று. கடல் பிரயாணத்திலே ஆபத்துக்கள் வருகிற வேளையில கடலில் பயணம் செய்கிறவர்கள் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். உடனே அந்த இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய், அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அவர்களை பாதுகாப்பார். அப்போ ஒரு கப்பலிலே பயணம் செய்கிறவர்கள் இக்கட்டு நேரங்களிலே, வெள்ளம் சுழல் காற்று அடிக்கிற நேரங்களிலே மனிதனை நோக்கி கூப்பிடுவதில்லை. கூப்பிட்டால் அந்த பரந்த கடல் பகுதியிலே உடனே யாராலும் வந்து உதவி செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையில, 8 24 வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, படகில் ஏசப்பா ஏறிவிட்டார். ஆனாலும் அந்த படகு மூழ்கும்படி பெரும் காற்று உண்டாயிற்று. ஏசப்பா நித்திரையாயிருந்தார். படகில் இருந்தவர்களால் ஒன்றும் சரி செய்ய முடியவில்லை. படகில் உறங்கிக் கொண்டிருந்த ஏசப்பாவை எழுப்புகிறார்கள். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அவ்வளவுதான், அமைதல் உண்டாயிற்று. ஒரு செகண்ட் தான். புயல் காற்றே பூந்தென்றலாய் மாற்றும் என் தெய்வமே, கடல் அலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. அருமையான பாடல். புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றும் என் தெய்வமே, கடல் அலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. வழி தெரியாமல் தடுமாறும் வேளை கலங்கரை விளக்காய் வாருமே, திண்மைகள் மாற்றி என் சுமைகளை அகற்றி கரையிலே சேருமே. புயல் காற்றே
பூந்தென்றலாய் மாற்றும் என் தெய்வமே. கடல் அலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. அன்பான தேவஜனமே, லூக்கா 5வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். ஏசப்பா ஒரு படகில் ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி ஆழத்திலே வலைகளை கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலையை போடச் சொல்கிறார். அதற்கு சீமோன் சொல்கிறார், கர்த்தரை பார்த்து, லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது? ஏசப்பா படகில் ஏறி ஜனங்களுக்கு போதித்த பிறகு அவருடைய சீஷராகிய சீமோனை நோக்கி வலையை கடலிலே போடச் சொல்லி மீன்களை பிடிக்கும்படி சொல்கிறார். அதற்கு சீமோன் சொல்கிறார், ராத்திரி முழுவதும் நாங்கள் வலையை போட்டும் கூட ஒரு மீன் கூட அகப்படவில்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனாலும் ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது நீ சொல்கிற வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று விசுவாசத்தோடு சொல்கிறான். உடனே என்ன நடந்தது? அப்படியே வலை போட்டு வலை கிழிந்து போகும் அளவாய் மீன்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். உடனே மற்ற 2 படகுகளிலிருந்து வந்தவர்களும் கூட அந்த படகுகள் அமிழும்படியாய் மீன்களை பிடிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்களும் கீழ்ப்படைந்ததுனால எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாத்திரம் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரியவில்லை. காற்றும் கடலும் வானமும் பூமியும் எல்லாமே அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் என்பதை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் அறிந்து உணரும்படியாய் இந்த அற்புதங்களை செய்கிறார். அப்ப நமக்கு பயம் என்ன? உலகத்திலே ஏன் பிசாசை கண்டு நடுங்குகிறீர்கள்? ஏன் மனிதனை கண்டு பயப்படுகிறீர்கள்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது ராஜாவை போல நாம் கம்பீரமாய் சொல்லலாம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன் என்று சொல்லி தாவீது ராஜாவை போல தைரியமாய் விசுவாசத்தோடு சொல்லலாம், கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கை என்று படகும் என்று சொல்வதை காட்டிலும் இந்த செய்திக்காக கப்பல் என்று வைத்துக் கொள்வோம். சாதாரண கப்பலிலே, அது சொகுசு கப்பலாய் இருந்தாலும் கூட, கேப்டன் திறமை உள்ளவராய் இருந்தாலும் கூட, சுனாமி போன்ற பெரும் புயல்கள் வரும் பொழுது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ற கப்பலிலே ஏசப்பாவை நம்ம கேப்டனாய் வழிநடத்துபவராய் ஏற்றுக்கொள்ளும் போது புயல் அடித்தாலும் பெரு வெள்ளம் வந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாம் கவலை இல்லாமல் இருக்கலாம். நம்மை கரை சேர்க்க ஏசப்பா இருக்கிறார் என்று அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அந்த புயலையும் அந்த பெரு வெள்ளம் போன்ற பிரச்சனைகளையும் அடக்கிவிடும் என்று. ஏன்னா அந்த பிரயாணத்திலே யார் உங்களுக்கு துணையாய் வருகிறார்? ஏசப்பா. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனத்திலே இதை குறித்து தான் சொல்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி, நீங்க எங்கே பிரயாணப்பட்டாலும், எந்த ஊருக்கு, எந்த இடத்திற்கு அல்லது ஊருக்குள்ளேயே வெளியே சென்றாலும், வீட்டை விட்டு வெளியே செல்கிற நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்துக்கிட்டு சென்றால், அல்லது உங்களுக்கு பிரியமானவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தால் கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்னே போவார். அது மாத்திரமல்ல, முன்னும் பின்னும் சூழ பாலை பிறங்கி பாதுகாக்கிறவராய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு சும்மா இல்லை, முன்னும் பின்னும் சூழ பாலை பிறங்கி பாதுகாப்பார். நீங்கள் சத்துரு விரிக்கிற வலையில் விழுந்து கீழே விழப் போகிறீர்களா? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொன்ன தேவன் கரெக்டான பாதையில் உங்களை திருத்தி நடத்துவார். அதனால்தான் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 139 3, 5, 8, 9வது வசனங்கள், அருமையான வசனங்கள். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். புறப்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர்.
நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லி, கண்பான தேவ ஜனமே, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மை பாதுகாத்த தேவன் நம் உலகத்திலே மனிதர்களாய் ஜீவிக்கிற வேளையிலும் கூட நாம் நடக்கிற பொழுதும் அவருடைய பாதுகாப்பு. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்றால், என் வழிகள் எல்லாம் முக்கு தெரியும் என்று சொன்னால், அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நம்மை கண்ணையுமே காப்பது போல அவர் பாதுகாப்பதுனால நம்ம நடந்து சென்றாலும் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நாம் படுத்துறங்குகிற வேளையிலும் அவருடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது. எப்படி ஒரு தாய் நடக்க பழகுகிற தன்னுடைய குழந்தையை கீழே விழுந்து விடுவானோ, அவன் ஒரு ஸ்டெப் நடக்க பழகுகிற வேளையில அவன் கீழே விழுந்து விடுவானோ என்று சொல்லி அவளுடைய வலது கை எப்பொழுதும் அந்த பிள்ளை கீழே விழாதபடிக்கு தாங்க கையை நீட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டெப் அவன் எடுத்து வைக்கிற வேளையில விரலை நீட்டுவாள். அந்த விரலை பிடித்துக்கொண்டு அந்த சிறு குழந்தை நடக்கிற வேளையில அவளுடைய கண்கள் அவன் மீதே நோக்கமாயிருக்கும். அவள் என்ன செய்வாள்? அப்படி நடக்கிற பழகுகிற வேளையில திடீரென்று அவளுடைய விரலை அவளுடைய கையை விட்டு விடுவாள். அந்த பிள்ளை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி, யாரையும் பிடிக்காமல் நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனாலும் கூட அவளுடைய கண்கள் அந்த பிள்ளையின் மேல் நோக்கமாயிருக்கும். அவளுடைய கை அந்த பிள்ளையை கீழே விழுந்து விடுவானோ, ஓடி போய் தூக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த சிறு குழந்தையின் மேல் அந்த தாயுடைய கண்கள் நோக்கமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை ஒரு தாய் அந்த சிறு குழந்தைக்கு கொடுக்கிறாள். சிறு குழந்தையாய் இருந்த நாள் முதல் அவன் பெரியவனாய் வளர்கிற வரைக்கும் இந்த தாயுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு. ஆனால் இந்த காலத்திலே அநேக தாய்மார்கள் சிறு குழந்தைகளை மாம்ச இச்சைகளுக்காக கொல்லுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இவ்வளவு அசிங்கமான அவலமான நிலை. இங்கே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் கூட உட்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை சுற்றி அவருடைய கரத்தை வைத்து பாதுகாக்கிறார். நாம் எங்கே சென்றாலும் தாவீது அழகாய் சொல்கிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாய் வானத்திலே ஒளிந்து கொள்ள நினைத்தாலும் அங்கே வந்து விடுகிறேன். பாதாளத்திலே பாதாளத்திலே படுக்கை போட்டு படுத்துறங்க நினைத்தாலும் அங்கேயும் இருக்கிறேன். கடலின் எல்லையே குறிக்க முடியாது என்று சொல்வார்கள். அந்த கடலின் எல்லையிலே போய் தங்கினாலும் கூட அங்கேயும் அவருடைய கரம் என்னை பிடித்து வழி நடத்தும் என்று சொல்லி, ஆமென் அல்லேலூயா. இருள் நம்மை சுற்றி மூடிக்கொண்டாலும் கூட அந்த இரவும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லி, ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எப்பேற்பட்ட ஆபத்துகள் நிறைந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அவர் பாதுகாப்பாய் உங்களை நடத்துவார். ஆமென் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை 2024 வருடம் புது வருடத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிற நீங்கள் உங்கள் கரங்களை பிடித்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? இசப்பாயன் எங்களை நடத்துங்க. புது வருடத்திலிருந்து உடைய வருகையின் நாள் மட்டும் எங்களை நடத்துங்க. என் குடும்பத்தினரை நடத்துங்க. உடைய பாதையில் தான் வெளிச்சம் இருக்கும். சத்துரு எங்களை தொடாதபடிக்கு எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி, ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப கப்பல் பிரயாணத்திலும் அவருடைய பாதுகாப்பு உண்டு. ஏரோப்ளேன்ல ஹெலிகாப்டர்ல பயணம் சென்றாலும் அங்கேயும் அவருடைய பாதுகாப்பு உண்டு. சைக்கிளில் சென்றாலும், பைக்கில் சென்றாலும், காரில், பஸ்ஸில், ட்ரெயினில், எங்கே சென்றாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. ஆமென் அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த உலகத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருந்தால், ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரே என்று ஏற்றுக்கொண்டால் நாம் நிச்சயமாய் பாக்கியசாலிகள். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, கப்பல் பயணம் ஒரு குறிப்பிட்ட கடல் பரப்பில் தான். ஆனால் வாழ்க்கை என்ற கப்பல் பயணத்திலே அப்படி இல்லை. நெளிவு சுழிவுகள் அதிகம் உண்டு. இங்கே மேடு பள்ளங்கள் அதிகம் உண்டு. இவை எல்லாவற்றையும் தாண்டி செல்லணும்னா ஏசப்பாவுடைய பாதுகாப்பும் கிருபையும் உங்களுக்கு வேண்டும். அதனால்தான் நீங்கள் மற்ற நம்பிக்கைகளை விட்டுவிட்டு கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு
அந்த கேப்டனிடம் உங்கள் வாழ்க்கை என்ற கப்பலை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் திறமையாய் ஓட்டி அக்கறைக்கு உங்களை கொண்டு செல்வார். கடன் பிரச்சனையினால கப்பல் மூழ்கிற வேளையில உங்களுக்கு என்று ஒரு புதிய வாசலை திறந்து விடுவார். ஆமென் அல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி நாம் எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 43:19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென் அல்லேலூயா. வனாந்தரத்திலே நீங்கள் பிரயாணமாய் இருந்தாலும் கூட, உங்கள் வாழ்க்கையே ஒரு வனாந்தரமாய் மாறினாலும் கூட, அங்கேயும் கூட ஒரு செழிப்பான பாதையை கர்த்தர் உங்களுக்கென்று காட்டுவார். ஆமென் அல்லேலூயா. ஒரு அருமையான சாட்சி ஒன்று. ஒரு ஊழியக்காரர், கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படி கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டதுனால அவர் அங்கே செல்ல ஒரு கப்பலிலே ஏறுகிறார். அந்த கப்பல் அழகாய் செல்கிறது. அந்த கப்பலிலே அவர் நன்றாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற வேளையில திடீரென்று என்ன நடக்கிறது? அந்த கப்பல் ஐஸ் கட்டிகளுக்குள் மாட்டிக்கொள்கிறது. அந்த கப்பல் பிரயாணம் பண்ணுகிற அந்த கடல் தண்ணீர் எல்லாம் உறைந்து போய் பனிக்கட்டிகளாய் மாறிவிடுகிறது. அதனால் என்ன நடந்தது? அந்த கேப்டனால் அந்த கப்பலை ஓட்ட முடியவே இல்லை. சுற்றி பனிக்கட்டிகள். அதனால் அவர் அப்படியே அந்த கப்பலை நங்கூரம் போட்டு நிறுத்தி விடுகிறார். நங்கூரம் போடாவிட்டாலும் அந்த கப்பல் ஒரு இன்ச்சு கூட நகராது. அப்படிப்பட்ட ஒரு பனிக்கட்டிகள் நிறைந்த இடத்திலே கப்பல் நின்று விடுகிறது. உடனே கேப்டன், அவ்வளவுதான், இனி பிரயாணம் பண்ண முடியாது, எப்ப இந்த பனி உருகுகிறதோ அப்பொழுதுதான் பிரயாணம் பண்ண முடியும் என்று சொல்கிறார். அது வரைக்கும் நம் கையில் வைத்திருக்கிற பொருட்களை சாப்பிட்டு இங்கே இருந்து விட வேண்டியதான் என்று சொல்லி உடனே அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், நான் அந்த குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதனால் நிச்சயமாக கர்த்தர் அந்த இடத்திற்கு செல்லும்படிக்கு வழியை திறப்பார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு சொல்கிறார். நிறைய பேர் அவரை ஏளனம் பண்ணி இருப்பார்கள். அவர் அந்த கேப்டனையும் மாலுமிகளையும் பார்த்து, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம் என்று சொல்கிறார். கண்களை மூடி விசுவாசத்தோடு அவர் ஜெபிக்கிறார். நாளைக்கு அந்த இடத்துக்கு நான் சென்று செய்தி கொடுக்க வேண்டும் ஏசப்பா, இது நீர் முன் குறித்த ஒன்று, அதனால் வே கிளியர் பண்ணித்தாங்க என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள் அல்ல. அவர் வேற விதமாய் ஜெபித்திருக்கலாம். இந்த பனிக்கட்டிகள் எல்லாம், உறைந்த பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி போகச் செய்யுங்க, ஒரு பாதையை உண்டாக்குங்க, கப்பல் பிரயாணப்பட்ட அந்த நகரத்துக்கு சென்று நான் செய்தி கொடுக்கும்படியா என்று கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்து நன்றி சொல்கிறார். ஜெபத்தை முடிந்த வேளையில அவர் கரங்களை நீட்டின பொழுது இந்த பனிக்கட்டிகள், உறைந்த பனிக்கட்டிகள் ஐஸ் கட்டிகளாய் மாறியிருந்த அந்த இடம் உருகி போய் நார்மலாகி கப்பல் அழகாக நேர்த்தியாக பிரயாணப்பட்டு அந்த குறிப்பிட்ட நகரத்தை அவர் சென்றடைகிறார். ஜெபித்து முடித்தவுடன் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென் அல்லேலூயா. மனிதர்கள் உதவி வேண்டுமென்றால் அதற்கு பல நாட்களாகும், பல மணி நேரங்களாகும். ஆனால் கர்த்தருடைய உதவி உடனே கிடைத்து விடுகிறது. உடனே பனிக்கட்டிகள் உருகி அந்த ஊழியக்காரருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமென் அல்லேலூயா. குறிப்பிட்ட நகரத்துக்கு அவர் முன் குறித்தபடியே சென்று அங்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார், சாட்சியாய் நிற்கிறார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யோனாவை கர்த்தர் நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லச் சொன்னார். ஆனால் அவன் நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதில் ஏறி போகிறான். கர்த்தர் என்ன செய்கிறார்? சமுத்திரத்திலே பெருங்காற்றை வரவிடுகிறார். அதனால் அந்த கப்பல் உடையும் அளவிற்கு கடல் கொந்தளிப்பு உண்டாயிற்று. இந்த கொந்தளிப்பு யாரால் வந்தது? எனக்கன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அன்று கடல் கொந்தளித்த பொழுது காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய தேவன்தான் இன்று கடலிலே கொந்தளிப்பை வரவிடுகிறார். எத்தனால இது நடக்கிறது? யோனா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததுனால. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீங்களும் கூட கர்த்தர் உங்களிடம் ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது அல்லது ஒரு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது உண்மையாய் அந்த வேலையை செய்ய வேண்டும். அந்த வேலையை செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் நீங்க போனீங்கன்னா கர்த்தர் யோனாவை சிட்சித்தபடி உங்களையும் சிட்சிப்பார்.
இங்கே நாம் பார்த்தோம், ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய வேலையை செய்ய போகிற வேளையில கப்பலை சுற்றி பனிக்கட்டிகள் உறைந்திருந்ததுனால அந்த பயணம் மேற்கொள்ள அவரால் முடியாவிட்டாலும் கூட அவர் அந்த பயணத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும், அங்கு சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று வாஞ்சியோடு கர்த்தரை நோக்கி ஜெபித்ததினால கர்த்தர் வழியை திறந்து விடுகிறார். அவர் பத்திரமாய் கரை சேரும்படியாய். இங்கே யோனா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நினைவே பட்டணத்துக்கு சென்று தீர்க்க தரிசனம் உரைக்காமல் தர்ஷீசுக்கு ஏறி போகிறான். அதனால் அவனை கர்த்தர் சிட்சிக்கிறார். நீங்களும் கர்த்தர் கொடுத்த வேலையை செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் நீங்க போனீங்கன்னா கர்த்தர் யோனாவை சிட்சித்தபடி உங்களையும் சிட்சிப்பார். எதற்காக? உங்களை கரெக்டான பாதையில் நடத்துவதற்காக. இங்கே யோனா சொல்கிறான், யோனா 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து சொல்கிறான். தன்னைகள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது என்று சொல்லி பரிதாபமாய் சொல்கிறான். ஆனாலும் கூட என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில், யோனா 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அதுக்கு முந்தின வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி. இங்கே யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அதை சாதாரணமாய் அவன் எடுத்துக்கொள்கிறான். அதனால் அவன் கடலிலே தள்ளப்படுகிறான். அப்படி தள்ளப்படுகிற வேளையில் அவனை சுற்றி கடல் தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. வெள்ளங்கள் அலைகள் எல்லாம் அவன் மேல் புரண்டு போகிறது. அது மாத்திரமல்ல, கடல் பாசியும் கூட அவன் தலையை சுற்றி கொண்டது. மீன் அவனை விழுங்கி போட்டது. இவ்வளவு பயங்கரமான காரியம். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவனை காப்பாற்றும்படியாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். உடனே கர்த்தர் மனம் இறங்குகிறார். அவன் பிராணனை அழிவுக்கு தப்பி வைக்கும்படியாய் யோனாவை கைவிடாமல் அவனை காப்பாற்றுவதற்காக யோனாவை விழுங்க ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அது மாத்திரமல்ல, 3 நாள் கழித்து அது யோனாவை கரையிலே கக்கும்படி அந்த மீனுக்கு கட்டளையிட்டிருந்தார். எவ்வளவு அருமையான தகப்பன்! அவர் நம்மேல் வைத்த பாசம் பெரியது. அவர் சிட்சிப்பார், ஆனால் அழிக்க மாட்டார். நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்வார். நம்முடைய ஜீவனுக்கு ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு அவர் பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இடர்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் யோனாவை போல நீங்கள் சோர்ந்து போகாமல், வழிதப்பி போகாமல், என்ன ஆனாலும் சரி, என்னை கரை சேர்க்கிறவர் என் முன்னாலே செல்கிறார், என்னை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி முன்னேறி சென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம். நீங்கள் 3 நாள் மீனின் வயிற்றில் கூட இருக்க வேண்டாம். துன்பத்தின் பாதையில் நடக்க வேண்டாம். யோபு 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே யோபு சொல்வதை போல அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா 104வது சங்கீதம் 9வது வசனத்துல, கடலுக்கு எல்லையை குறித்தவர் அவர், அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினேர் என்று தாவீது ராஜா 104வது சங்கீதத்திலே 9வது வசனத்திலே சொல்கிறான். அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் என்று சொல்லி, கடல் அலைகளுக்கு, கடலை படைத்த தேவன், காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் ஒரு எல்லையை அந்த கடலுக்கு குறிக்கிறார். ஏன்னா அப்படி குறிக்காவிட்டால் அந்த கடல் அலைகள் பூமியை முற்றிலுமாய் மூடி போட்டு முழுவதும் தண்ணீரால் நிரம்பிவிடும். இப்பொழுதும் கூட சென்னையில் அநேக ஜனங்கள் வீடுகளை இழந்து, வீடுகள் முழுவதும் முக்கால்வாசி தண்ணீர் சூழ்ந்து நிறைய பேர் மரித்து போனார்கள். நிறைய பேர் உண்ண உணவில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், பால் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், இன்னும் பலவித பாடுகள், பாம்புகள் முதலே கூட வந்தது. அவ்வளோ பாடுகளின் மத்தியிலே ஜீவித்தார்கள். அவ்வளோ வேதனைப்படக்கூடிய காரியம். அப்ப கடலுக்கும் தண்ணீருக்கும் கர்த்தர் ஒரு எல்லையை உண்டாக்காவிட்டால் பூமியில் ஒரு மனிதனும் வசிக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே,
இஸ்ரவேலின் பெருமந்தை. நோவாவின் காலத்திலும் கூட இப்படித்தான் பெருவெள்ளம் வந்தது. பூமி முழுவதும் மூடும்படியாய் தண்ணீரினால் சூழ்ந்து கொண்டது. ஏன்னா நோவாவின் காலத்திலே மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அந்த பொல்லாத மனிதர்களை அழிக்கும்படியாய் ஜல பிரளயம் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. ஒரு நாள் மழைக்கே சென்னை பட்டணத்தில் உள்ளவர்களால் வாங்க முடியவில்லை. அப்ப 40 நாள் மழை என்றால் எப்படி இருந்திருக்கும்? மலைகளை மூடும் அளவுக்கு தண்ணீர், இரவும் பகலும் மழை, பெருவெள்ளம். ஆனால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றும்படியாய் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8, 9வது வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி, அதன் காரணம் என்ன? அதற்கு அடுத்த வசனத்திலேயே நோவா அந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால அவன் உத்தமனாயிருந்ததினால கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது. அதனால் நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் வேளையில் வைத்து கர்த்தர் காப்பாற்றினார். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களை, உத்தம மார்க்கத்தாரை அவர் கைவிடுவதே இல்லை. எல்லாரையும் அவர் காப்பாற்றுவார். ஆனால் பாவியான மனிதர்களை அவர் அழிக்க நினைக்கும் பொழுது பரிசுத்த ஜனக்கூட்டத்திற்கு மாத்திரம் ஒரு பாதுகாப்பு. யாராலும் எந்த நம்பிக்கையினாலும் செய்ய முடியாத அற்புதத்தை செய்து காப்பாற்றுவார். அன்பான தேவ ஜனமே, 2024ஆம் வருடம் பிறக்க இருக்கிறது. நீங்களும் கூட கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு என்ற அந்த பேழைக்குள் நீங்கள் வந்து விடுவீர்களா? கர்த்தர் உங்களை அவருடைய செட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து காத்துக்கொள்வார். ஒரு தீங்கும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மத்தேயு 14வது அதிகாரத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரம் 24வது வசனம், அதற்கு முன்னாலே இயேசுப்பா என்ன செய்கிறார்? அவரை சுற்றி இருந்த ஜனங்களை அனுப்பிவிட்டு ஒரு மலையின் மேல் ஏறி தனித்து ஜெபம் பண்ண போகிறார். அப்படி ஜெபம் பண்ண போகிற வேளையில அவருடைய சீடர்கள் அவருக்கு முன்னாலே படகில் ஏறி அக்கறைக்கு போகும்படி அவர் கட்டளையிடுகிறார். அப்படி போகிற வேளையிலே மறுபடியுமாய் அந்த சீடர்கள் ஏறி இந்த படகு நடுக்கடலில் வந்த பொழுது எதிர்காற்று சுழன்று அடிக்கிறது. அதனால அலைகள் பொங்கி பிரவாகிக்கிறது. அந்த அலைகளினால படகு அங்கு மிங்கமாய் மூழ்கும்படி அசைகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே இயேசு என்ன செய்கிறார்? கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வருகிறார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு பயந்து அவருடைய சீடர்கள் அலறுகிறார்கள். உடனே இயேசு சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி மத்தேயு 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய அன்பு மகளுக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை எழும்பியிருந்த வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த அருமையான தகப்பன், கர்த்தருடைய அன்பு மகளை பாதுகாப்பார் என்று மகள் அறிந்து கொள்ளும்படியாய் தரிசனத்திலே கடல் மேல் நடந்து வந்தார். தரிசனத்திலே அப்படியே கர்த்தருடைய அன்பு மகள் காணும்படி செய்தார். வெண் வஸ்திரம் தரித்து அப்படியே கடல் அலையின் மேல் நடந்து வந்து கர்த்தருடைய அன்பு மகளை அவர் பாதுகாப்பதை கர்த்தருடைய அன்பு மகள் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அதற்கு பிறகு அந்த பிரச்சனை கர்த்தருடைய அன்பு மகளை விட்டு நீங்கும்படியாய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அமைநல்லேலூயா. அருமையான நல்ல தகப்பன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை ருசித்தவர்களுக்கு மாத்திரமே கர்த்தருடைய அன்பு தெரியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை வாழ்க்கை என்ற அந்த கப்பலிலே நம் பிரயாணம் செய்கிற வேளையில, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்கிற வேளையில, இந்த பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் வரை கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டுமென்றால் முதல்ல நீங்க ஒரு கேடகத்தை கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அடுத்து இந்த வேதம், நீங்கள் கரங்களில் வைத்திருக்கிற இந்த வேதம் என்ற வெளிச்சம்,
அந்த வேதம் என்ற வெளிச்சத்திலே நீங்கள் நடக்கும் பொழுது, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல். ஆண்டவரே நீர் வாருமையா, எந்தன் கப்பலில் மாலுமியாய், எந்தன் கப்பலில் மாலுமியாய். அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல். ஆண்டவரே நீர் வாருமையா, எந்தன் கப்பலில் மாலுமியாய், எந்தன் கப்பலில் மாலுமியாய். அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல். எத்திசையில் நான் சென்றிட வேண்டும், நான் அறியேனே இயேசுவே. நீர் எந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால், நீர் எந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால், நிச்சயம் சேர்வேன் அக்கரையில் சென்று, நித்தமும் தேவனை பாடுவேன், நித்தமும் தேவனை பாடுவேன். அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல். சிறு பழுதொன்றும் என்னில் வராமல், தினம்தோறும் என்னை காத்திடும். ஒருபோதும் உம் அன்பை விடாமல், ஒருபோதும் உம் அன்பை விடாமல், அன்பினை எண்ணி துன்பங்களை தள்ளி, விண்ணுலகை எண்ணி பாடுவேன், விண்ணுலகை எண்ணி பாடுவேன். அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல். ஆண்டவரே நீர் வாருமையா, எந்தன் கப்பலில் மாலுமியாய், எந்தன் கப்பலில் மாலுமியாய். அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல். கண்ணீர் நிறைந்த காரிருளில் கரம் பிடித்தென்னை நடத்துமே, பெரும் புயல் வரினும் அரும் துணை நீரே, பெரும் புயல் வரினும் அரும் துணை நீரே. என் சுய பலமல்ல உம் கிருபையே போதும், அடைக்கலம் நீரே என்றென்றுமாய், அடைக்கலம் நீரே என்றென்றுமாய். அலை மோதும் ஆழ்கடலில் அடியேனானோர் சிறு கப்பல், அடியேனானோர் சிறு கப்பல். ஆண்டவரே நீர் வாருமையா, எந்தன் கப்பலில் மாலுமியாய், எந்தன் கப்பலில் மாலுமியாய். இரக்கும் மனதுருக்கமும் நெடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன்,
ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தாவே, 2023 வருடம் வரைக்கும் உடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாத்து உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கரம் பிடித்து வழிநடத்தி இம்மட்டுமாய் எங்களுக்கு வந்த எல்லா ஆபத்துகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்து கடைசி மாதம் வரைக்கும் எங்களை வழிநடத்தி நமது தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பலவித ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி நமது கிருபைக்காக நன்றி தகப்பனே. ராஜாதே ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, கண்ணையுமை காப்பது போல சத்ருவின் போராட்டங்களில் இருந்து எங்களை பாதுகாத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் வருகிற வருடத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளையும் கூட அந்த பொல்லாத சாத்தானுடைய அந்த பொல்லாகன் எய்யும் அம்புகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் ஜெயக்கொடியோடு புது வருடத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் நீர் எங்களோட இருந்து யுத்தம் செய்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றி நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்குமுள்ள தேவனே, நீர் இந்த உலகத்திலே எங்களுக்காக பிறந்தீர் என்பதை உடைய அன்பு பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயத்தக்க விதத்தில் ஆலோசனை கர்த்தராய் இருந்து வல்லமையுள்ள தேவனாய் இருந்து நித்திய பிதாவாய் இருந்து சமாதான பிரபுவாய் இருந்து பராக்கிரமசாலியாய் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பீர் என்பதை உம்முடைய அன்பு பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து மகிழ்ந்து களிக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை கொடுத்து உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து புது வருடத்துக்குள் நடத்துங்க தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உமது மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. தொடர்ந்து உமது மகளையும் உமது மகளுடைய கணவர் பிள்ளைகளையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் அப்பா. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.